அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேமியா ஹீர் செய்ய போகிறோம், அதாவது சேமியா பாயாசம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு கெட்டியான பால் ஆனது இப்போ நான் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்தாச்சு. 1 லிட்டர் பால் சேர்த்தோம். பால் சேர்த்ததுக்கப்புறம் 250 ml வந்து நார்மல் வாட்டர் வந்து இதோட சேர்த்துருக்கேன். பால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொதிச்சு சுடேறி வருது. இந்த சமயத்தில் சேமியா ஆனது அளவில் 250 கிராம் அளவு சேமியா ஆனது இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துச்சு அதையும் வந்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த சேமியா ஆனது இந்த பாலில் நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வரணும். பால் இந்த மாதிரி கொதிச்சு நுரக்கட்டி வரும். இடையில அப்பப்போ நம்ம கலந்து வச்சுக்கலாம். சேமியானது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 80% வந்து நல்லா வந்து வெந்து வந்துருக்கு. இந்த சமயத்தில் ரவையானது 30 கிராம் அளவு ரவையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்த கையோடையே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். ரவை சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிட்டோம். ரவை எதுக்கு நம்ம இதோட சேர்த்தோம் அப்படின்னா சேமியா பாயாசத்தில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும், அதுக்காக தான் ரவை வந்து நம்ம சேர்த்தோம். ரவை சேர்த்து 2 நிமிஷம் வந்து இது வேக வச்சுருந்தோம். இப்போ நமக்கு ரவையும் வெந்துருச்சு, சேமியா வெந்துருச்சு. இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு அதோட ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பவுடர் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் சேர்த்து கலந்து விடும்போது நம்மளுக்கு ஏலக்காயோட வாசனை செம்ம சூப்பராக வரும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் இது கோச்சு வரக்குள்ளேயும் இதுக்கு தேவையான தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த கடாயில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யானது நம்மளுக்கு சுடேறி வரட்டும். நெய்யானது சுடேறதுக்கப்புறம் முந்திரி வந்து 10லேருந்து 15 முந்திரி வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு இதையும் லைட்டாக கோல்டன் கலர் வரணும். லைட்டாக கோல்டன் கலரில் வரும்போது கிஸ்மிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 20லேருந்து 25 கிஸ்மிஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு அதையும் கலந்துட்டுக்கிறேன். இந்த கிஸ்மிஸ் ஆனது நம்மளுக்கு பலூன் மாதிரி உப்பி வரணும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம உப்பு வச்சு எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் நம்மளுக்கு பலூன் மாதிரி உப்பி வர சமயத்தில் கசகசை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு கசகசை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு அதையும் நான் கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா நம்ம சேர்த்த நட்ஸ் எல்லாமே கருகிடும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கசகசை வந்து இந்த நெய்யிலே நம்மளுக்கு வதங்கி வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பாயாசத்தில் சேர்த்துடலாம். பாயாசம் நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சு பார்த்தீங்களா, கசகசை முந்திரி கிஸ்மிஸ் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்தாச்சு. ஒரே ஒரு கொதி முட்டை வரட்டும். அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணலாம். கெட்டியாக வேணுங்கிறவங்க இப்படியே 1 லிட்டர் பால் 250 ml வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் தண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக தேவை, அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்துச்சு. நம்ம இப்போ இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாயாசம் சேமியா பாயாசம் பார்க்க வந்து தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது நம்மளுக்கு ஆறி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆற விட்டுருந்தோம். ஆற விட்டு எடுத்துக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்து சேமியா பாயாசம் வந்து கெட்டியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடுக்கும்போதே பார்த்தீங்களா எப்படி கெட்டியாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இதை எடுத்து ஊற்றும் போதே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்ட்டு. இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். தண்ணியாக தான் வேணுங்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு தகுந்தப்பல தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா கெட்டியாகவும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும். இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான சேமியா பாயாசம் ரெடி ஆச்சு, அல்லது சேமியா ஹீர்னு சொல்லலாம் ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.